Hi friends, welcome to our channel. Welcome to our channel. தமிழ்லயே பார்த்துருப்பீங்க, இது வந்து சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் வீடியோ தான். பட் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை ஸ்வைப் பண்ண பல லட்சம் கைகளில் 1,00,000 விரல்கள் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுனால தான் இந்த சாதனை. எல்லாமே உங்களால் தான். ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள். அந்த 1,00,000 விரல்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வார்த்தைகளால சொல்லவே முடியாது. உங்களால மட்டும்தான் இந்த ஒரு பாக்ஸ் இன்னைக்கு எங்க கையில் இருக்குது. உங்க கைகளால நாங்க வாங்கி இருக்கிறோம். இதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுதான் அதான் இப்ப கிஃப்ட் ஓபன் பண்ண போறோம். நாத்தி கழுத்து சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இந்த பாக்ஸ் ஓபனிங் வீடியோ எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாப்பா கிட்ட சொல்லலாமா? இதுதான் கத்திரி பிடிங்க. பிடிங்க. இதை கட் பண்ணுங்க. அந்த பக்கம் மெதுவாக பார்த்து. ஓகே. அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் கட் பண்ணிடுங்க. ஓகே. சர்ப்ரைஸ். டக்குனு ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணலாமா? என்னடா கருப்பு கலர்ல இருக்கு? ஏய், என்னன்னா இப்படி கொடுத்துருக்காங்க? என்ன ப்ளே பட்டனா? தெரியல. எடுத்து பாப்போம். பாப்போமா? வாவ், thank you card. Thank you card. Congratulations. அடுத்து எடுக்கலாமா? எடுக்கலாமே. ஃபர்ஸ்ட் டி காட்டு. எடுத்தவன பின்னாடி தெரிஞ்சது. நான் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது நிறைய பிரைஸ் வாங்கிக்கிறேன், நிறைய காம்படிஷன்ல எல்லாம் கலந்துருக்கிறேன், நிறைய சர்டிபிகேட் மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன். நான் வந்து எதுவுமே வாங்கினது இல்லை. எனக்கு கிடைச்ச முதல் பரிசுன்னு சொல்லலாம், அவார்டுன்னு சொல்லலாம், எல்லாமே வந்துதான். அதுவும் டான்ஸ் கிளாஸ்லயே அப்படி பிரைஸ் வாங்கியிருக்கேன். எங்க பாப்பா கூட வாங்கியிருக்கா. ஆனா நான் இன்னும் வாங்கினது இல்லை. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அவார்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது வந்து மாமா கிட்ட கொடுத்து ஓபன் பண்ண சொல்லுவோம். ஓபன் பண்ணிடலாமா? வந்து இப்பதான் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வீடியோ எடுத்தோம் நிறையா. Presented to Chandru Deva for passing 1 lakh subscribers YouTube. அதுவும் நாங்க நிறைய வீடியோ எடுத்துல இந்த கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கோம் நாங்க. அதுவும் எங்க அம்மாக்கு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டாங்க. அதனால நான் தான் அப்பா கிட்ட சொல்லி வாங்கினேன். அதுவும் வீடியோக்காரங்கலாம் கொடுத்தாங்க எங்களுக்கு. நல்லா இருக்குங்க, செமையா இருக்கு. ஜில்லு ஜில்லுன்னு தொட்டு பாரு. ஆமா, இன்னைக்கு மழை பெய்ஞ்சதுல அதான். இங்க பாரு, கண்ணாடி மாதிரி இருக்கு. சோ இதுல உங்க ஃபேஸே தெரியும். அந்த அளவுக்கு ஃபேஸே தெரியும். கண்ணாடி இது அந்த மணியும் பயங்கரமா இருக்கு. இப்ப கூட நான் எந்த அனுமதி பார்த்து பார்க்கிறேன். ஸோ இந்த லோகோ பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த பட்டன் மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. அது நாங்க செல்லுல பார்த்தா பெருசா அந்த பட்டன் தெரியுது. இந்த பட்டன் யூடியூப்புக்கும் நாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணி 1 வீக்லயே எனக்கு கைக்கு வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ யூடியூப் டீம். இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கரெக்டா ஒரு வீட்டுல இருக்கும்போது கால் வருது, ஆதார் கார்டு எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நான் கேட்குறேன், என்ன ப்ளே பட்டன் வந்துருச்சா அப்படிங்கும்போது, இல்ல நான் அமேசான்ல ஒன்று ஆர்டர் போட்டேன். என்ன பொழுதுனிக்கு உனக்கு அமேசான்ல ஆர்டர் போட்டுட்டே இருக்குது, என்னத்தான் வாங்குற அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு போனாரு. போயிட்டு
பேக் பண்ணி கொண்டு வந்தாரு. என்னன்னு கேட்கும்போது கமெண்ட் பண்ணி அப்படின்னு இப்ப நாங்க சொல்லிட்டு தாங்க கமெண்ட் முடியல. பண்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மேல ஓப்பனே பண்ணல, அப்படியே வச்சிருந்தேன். கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் வந்தா தான் ஓப்பன் பண்ணணும்ட்டாரு. நானும் சரி என்னவா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதோட கிளிப்பிங்க ஆட் பண்றேன், அதுல பாருங்க. சாதிச்சிட்டமாதா நான் கேட்டதுக்கு இல்ல, அது இன்னும் அதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. லவ் யூ மாமா. இது வந்து நான் இப்போ ஓபன் பண்ணல. அப்ப பார்த்தா ப்ளே பட்டன் உங்க முன்னாடி சில்வர் பட்டன் ப்ளே பட்டன் இல்ல சில்வர் பட்டன். சில்வர் பட்டன். சும்மா ஓபன் அந்த gift பேப்பர் மட்டும் ஓபன் பண்ணி பார்த்தேன். இந்த பாக்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி நம்ம வீடியோ போடும் போதே ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு இப்பதான் ஓபன் பண்ணி நாங்க பார்க்கலாம். இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க பப்பு குட்டி தான், எங்க பூமிதா தான். யூடியூப் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 2022 ஜூன் மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, கடவுள் தான் அந்த கிஃப்டே கொடுத்தாரு. கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க. கடவுளுக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ காட் சொல்லிடு. தேங்க் யூ இறைவா நன்றி நன்றி நன்றி. இறைவா நன்றி. தேங்க் யூ காட். எப்படி போட்டோம்னா மோஜில போட்டு தான், மோஜில இருந்து டவுன்லோட் பண்ணி தான் யூடியூப்ல போட்டோம். சேனல் பேரே ஃபர்ஸ்ட் பப்பு குட்டி அப்படின்னு சொல்லி தான் வச்சோம். அது வந்து அந்த அளவுக்கு வியூஸ் போகல, சும்மா லைட்டா தான் போச்சு. சரி வாங்க போடலாம் அடுத்து நம்ம அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் வரும் மோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மோஜோட ஏடு வரும். ஸோ அப்படியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறது ஏது என்னென்ன எதுவுமே தெரில. அப்புறம் இது வீடியோ தனியாக எடுத்து எடிட் பண்ணி பேக்ரவுண்டில் மியூசிக் வச்சு, ஸோ இதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு, லேட் ஆகும், டைம் இல்லை, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை யூடியூப்லேயும் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸுக்குள்ளே போய் அந்த சவுண்ட்ஸ் வச்சு டைரெக்டாக எடுத்து காட்டினாங்க. அப்படியா இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பனியாரோ சுட்டு தரியா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியே இல்ல, எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை, ஜஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்து நைட்ல டிஃபன் தோசை ஊற்றிட்டு இருந்தியா, தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ எடுத்தது, சும்மா ஒரு விளையாட்டுக்கு எடுத்து போட்டது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கரமா அப்படியே மூவ் ஆச்சு, வியூஸ் எல்லாம் பயங்கரமா கிடைச்சிது, 100K வரைக்கும் போச்சு, பயங்கர சந்தோஷம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ போட்டே ஆகணும் தொடச்சி அப்படின்னு சொல்லிட்டு டீ டைம்ஸ், லஞ்ச் டைம், வேலை முடிச்சுட்டு வந்து நைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் டைம் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து அதில் எல்லாமே வீடியோ போடுவோம். ஒரு நாளைக்கு 10-15 வீடியோ போடுவோமா, 15 வீடியோ கமெண்ட் பண்ணிடுங்க. போட்டுருக்கோம். இந்த ஷெட்யூல் வச்சு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. டேக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷனு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. தெரியாது. சும்மா எடுப்போம், அது என்ன பாட்டா இல்ல காமெடியா, என்ன காமெடி அப்படின்னு சொல்லி எழுதி அவ்வளவுதான். அதுலயும் கூட டேக் கொடுக்க மாட்டோம், இது மட்டும் தான் எடுப்போம், அப்பவே போட்டுருவோம் பப்ளிக். இப்படித்தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். எந்த டைம் கிடைக்குதோ, மத்தியானம் எடுக்கிறோமா, 4 மணிக்கு எடுக்கிறோமா, பாப்பா ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து போற எடுக்கிறோமா, இல்ல 6 மணிக்கு டீ டைம்ல எடுக்கிறோமா. அப்போ ஸ்டாண்டும் கூட இல்ல, சும்மா மொபைல் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் தான் வாங்கணும். ஸ்டாண்ட் தான் யூடியூப்காக அப்படின்னு வாங்குனது பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டாண்ட் தான். அது 350 ரூபா வரும். ஸ்டாண்ட் வாங்கணும்னா வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க யூடியூப்னு ஸ்பெண்ட் பண்ண செலவு பண்ணது, முதலீடு போட்டதுன்னு சொல்லலாம். 350 ரூபா. இதுல என்ன சந்தோஷமான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காமெடி எடுக்கும் போது, டைலாக் பேசும்போதெல்லாம் நல்ல ஃபன்னா இருக்கும் எங்களுக்கு. நாங்களே சிரிச்சுக்கிட்டு ஒரு ஜாலியா எங்களுக்கு அது இது நல்லா இருக்குது, இது பண்ணலாமே, வீடியோ போடுறத தாண்டி எங்களுக்குள்ளேயே நிறைய சந்தோஷங்கள் வந்துச்சு. அது ஃபன்னா போச்சு. ஒரு டைலாக் பேசுவோம், சீரியஸா பேசணும், ஆனா சிரிப்பு வந்தது அந்த இடத்துல பயங்கர சிரிப்பா இருக்கு. அதுவும் இந்த வடிவேலு கோவை சரளா காமெடி, இந்த கவுண்டமணி காமெடி எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டணும், கோவமா பேசணும், அதெல்லாம் வந்து வரவே வராது. அது முகத்தை பார்த்தா
ஏன்னா ஒரு ஆள் திட்டணும், இன்னொரு ஆள் முகத்தை ஒரு மாதிரி பாவனையா வச்சுக்கணும். அது வரவே வராது. அவங்க நம்மளை திட்டும் போது அடிச்சாலும் சிரிப்பு தான் வருவாங்க. பெரிய ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு. அதை அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு என்னடா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிட்டோம் நாங்களே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பத்தின அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பெரிய அளவுல தெரியாது. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறோம், அப்லோட் பண்றோம், வியூஸ் வருது, வாட்ச் அவர் வருது, நமக்கு மானிட்டைஸ் பண்ணிட்டா அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் போயிட்டு இருக்கும் பொழுது எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு படம் தியேட்டரில் போய் பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறோம். ஸோ அங்கே போகும்போது அந்த என்ன பொன்னி நதி பார்க்கணுமா, பொன்னி நதி பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த சாங்க்கு ஒய்ஃப் பாட நான் அதை வீடியோ எடுத்து தியேட்டர் ஒரு கிளிப்பும் ஸ்க்ரீன் ஒரு கிளிப்பும் ஒய்ஃப் ஒரு கிளிப்பும் எடுத்து போட்டேன். ஸோ நமக்கு தான் எடுத்த உடனே அப்படியே டைட்டில் போட்டு பப்ளிக்ல அப்லோட் பண்ணிடுறதாச்சு. அப்படி பண்ணிட்டு பாக்கெட்ல போட்டாச்சு. படம் முடிஞ்சு வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அந்த வீடியோ. ஸோ அது பார்த்தீங்கன்னா 90 days இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எதுவுமே வியூஸ் போகல. அந்த 90 daysல மறுபடியும் ஆப்போசிட் ஆயிருச்சு. 4 வியூஸ் 5 வியூஸ் 10 வியூஸ் அப்படிங்கும்போது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாச்சு. அப்ப அது கொஞ்ச நாள் விட்டுட்டோம், வீடியோ போடல. சரி ஏதாவது வீடியோ போட்டு அது ஏதாவது மறுபடியும் ஸ்ட்ரைக் வந்து சேனல் டெர்மினேட் ஆயிரும் சொன்னாங்க. அதுக்கு பயந்து அப்படியே விட்டுட்டோம். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சுதான் சரி கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம்னு சொல்லி மறுபடியும் காமெடியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸ் கொடுத்த ஒரு வீடியோனா பட்டுக்கோட்டை அம்மாலே அதே வீடியோ தான். ஸோ பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சு 1 year கழிச்சு தான் அந்த வீடியோ போடுறோம். சுதந்திர தின அன்னைக்கு போடுறோம். ஆகஸ்ட் ஜூன்ல ஆரம்பிச்சு 2022 ஆரம்பிச்சு 2023 ஆகஸ்ட்ல சுதந்திர தினத்து அன்னைக்கு அந்த வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோ பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அதுக்கு நெஞ்ச வைரல். அதனாலதான் எங்களுக்கு சேனலே மானிட்டைசிங் ஆச்சு. சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கு காரணம் அந்த ஒரு வீடியோ தான். நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு மானிட்டைஸ் கிடையாது. ஷார்ட்ஸ்க்கு அந்த என்னமோ ஷார்ட்ஸ் போனஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ 10 million ஏதோ சம்திங் ஏதோ ரீச் ஆனால் குறிப்பிட்ட இவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு போனஸ் மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. லாங் வீடியோஸ்க்கு மட்டும்தான் அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4000 வாட்ச் அவர் வந்தால் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது அது லாங் வீடியோவில் ஒரு வாட்ச் அவர் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஷார்ட்ஸில் வியூஸ் போகும்போது அதோட வாட்ச் அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டும். அது 1000 2000 4000 வரும்போது ஓகே நம்ம மானிட்டைஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, இது வேலிட் வாட்ச் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அடா பாவீலா, அது 1 வருஷம் கழிச்சு தெரியுமா யூடியூபே கடவுள் மாதிரி ஷார்ட்ஸுக்கும் மானிட்டைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ அதனாலதான் இந்த பட்டுக்கோட்டை அம்மாளுனால நாங்கள் மானிட்டைஸ் பண்ணிட்டோம். பட்டுக்கோட்டை அம்மாளுக்கு அப்பதான் தானே, இல்ல அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், இந்த பாஞ்சாலிக்கு 5 புதுசன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு காமெடி. அது ஏதோ ஒரு பட்டிமன்றத்துல பேசுனது தான் நம்ம டப் பண்ணி போடுறோம். ஆனா அதுக்கு கீழே கமெண்ட், இந்த வீடியோ நீ டிலைட் பண்ணு, இல்ல அப்படின்னா நான் உன் மேல கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் பயந்துட்டு என்னடா கேஸ் எல்லாம் போடுவீங்களாடா ஒரு வீடியோக்கு, நாங்க ஏதோ போனா போட்டுருக்கிற நீங்க எங்க மேல கேஸ் போட்டு ஏதாவது உள்ளகளை தள்ளிடுவாங்கன்னு பயம். ஸோ நாங்க போய் எல்லாம் தெரிஞ்ச வக்கீல்கிட்ட எல்லாம் போய் இப்படி எல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் கேட்கறாங்க, என்ன பண்ற, ஏதாவது பிரச்சனை வந்துருமா, ஏதாவது அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, கேஸ் போட்டுருவாங்களா அப்படின்லாம் கேட்டோம். மாப்பிள்ளை ஒருத்தர் சொன்னாரு, அப்படி ஒருவேளை கேஸ் போட்டா நீ சீக்கிரம் ப்ராப்ளம் ஆயிருவ, அதனால நீ கவலைப்பட வேண்டாம், அதுவும் உனக்கு நல்லதா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி கேஸ் போட்டெல்லாம் நம்ம ப்ராப்ளம் ஆக வேண்டாம், வீடியோஸ் போட்டே நாங்கள் ப்ராப்ளம் ஆகிக்கிறோம். டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். அம்மா கிட்ட இந்த மைக் இருந்தது, நான் அப்படிங்க போயிட்டேன். எங்க அப்பா கிட்ட மைக் இருந்து அப்பா கிட்டே போட்டுக்கிட்டாங்க. அந்த ஒரு வாரம் பிராக்டிஸ் கொடுத்தாலும் சரி வா ஆடலாம் அப்படின்னு கேமரா ஆன் அப்படின்னு நிக்கும் போது ஒரு கட் 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 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12-15 எல்லாம் அதுக்கு மேலே சங்கி நொந்து நூடுல்ஸ் மனுஷன் வேலைக்கு போய் மாங்கு வேலைக்கு செஞ்சுட்டு அழகா நின்று ஏதாவது பேசி எடுத்துரும், அதுக்கே டைலாக் மறந்துடும். அது அப்படி இப்படின்னு மறுபடியும் ஒரு 2-3 இது போகும். டான்ஸ் எல்லாம்னா ஆனா என்ன ஒரு சில கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அண்ணாதான் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு. நீங்களும் டான்ஸ் என்னோட பார்த்து இருந்தீங்கன்னா நான் நல்லா ஆடுறேன்னா இல்ல அவரு நல்லா ஆடுறாருன்னு கமெண்ட் பண்ணுங்க.
நான் சொல்லி கொடுத்து எனக்கு சலிச்சு போயுது, எனக்கு டயர்ட் ஆயுது. அட போங்கடா, எப்படியாவது ஆடி போட்டா சரி அப்படிங்கிற மாதிரி நான் வந்துடுவேன். அப்பவும் என்னன்னு தெரியல, மறுபடியும் இந்த டான்ஸ் எடுக்கணும். அந்த பட்டுக்கோட்டை அம்மால போனதுல இருந்து அதுக்கப்புறம் டான்ஸ் போடலாம், நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-1 மணி வரைக்கும் எல்லாம் எடுக்கிறதுக்கு போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஆனா அவரு ஸ்டெப்பே வர மாட்டேங்குது. கடைசியில 2 பேத்துக்கு சண்டை வந்து கோவம் வந்து விட்டு 2 நாள் பேசாம கூட இருந்த அந்த வீடியோக்காக எல்லாம் சண்டையெல்லாம் வந்துடும் பயங்கரமா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க பெருசா சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சண்டை போட்டா கொஞ்ச நேரம் தான், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோஸ்க்காக பாத்தீங்கன்னா சண்டை போட்டு பேசிக்காம சாப்பிடாம அழுதுகிட்டு இன்னும் இந்த அளவுக்குலாம் அப்படி பண்ணணுமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும்போது வேண்டாம் இதை விட்டுறலாம் அப்படின்லாம் இது பண்ணுவான். அவர் மறுபடியும் 2 நாள் கழிச்சு சரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவான். ஸோ எங்க அடுத்த வாரிசு எந்திரிச்சு வந்துருச்சு. ஸோ இதோட கதையெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் இன்னொரு வீடியோல சொல்றோம். இந்த வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் வேணாம், ரொம்ப ரிஸ்க்கு, நமக்கெல்லாம் கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா எனக்கு தான் எதுவுமே கிடைச்சது இல்லையே. அதனால வந்து இதெல்லாம் சாத்தியப்படாது, நான் வேலைக்கு போனோமா சம்பாரிச்சுமா அப்படின்னு இருந்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு போல இருக்குது. வாட்ச் அவர் வரும்னு நினைச்சா அதுவும் வரல. நீ எப்போ மானிட்டைஸ் ஆகி அவன் 10 மில்லியன் வியூஸ் வச்சிருக்கான், அந்த வியூஸ் எல்லாம் எப்போ கிடைக்கிறது, 4000 மணி நேரம், அதெல்லாம் எப்போ இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் வேண்டாம் விட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு விரக்தியில் இருந்தேன். ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக சப்போர்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பக்கபலமாக இருந்து நீங்கள் எதே இது பண்ணாத, கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும், சாதிக்க முடியும், நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே வருவோம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, அவ்வளோதான். உடனே நமக்கு மானிட்டைஸ் ஆகணும், அதுலேருந்து ரெவென்யூ கிடைக்கணும் அப்படி இப்படிலாம் யோசிக்காத. நம்ம வந்து வேலையை செஞ்சுருவோம், நம்ம பாட்டு நம்ம செஞ்சுட்டே வருவோம், ஜாலியாக இருக்குது இல்லையா. ஸோ நம்ம அதை அப்படியே பண்ணிட்டு வருவோம், கேஷுவலாக பண்ணிட்டு வருவோம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் காமிப்பேன். நிறைய பேருக்கு வீடியோல பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரி நம்ம பண்ணலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது வந்து சப்ஸ்கிரைபரான நீங்க வந்து கமெண்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். அதை வந்து நான் இவர்கிட்ட கேட்கறது, இவர் ஆன்சர் பண்ணுவாரு. கம்மனே இருக்க மாட்டேன். சேனல் ஸ்டார்ட் பண்ண யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தா? ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்படி சேனல் ஓப்பன் பண்ணலாம், வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தது முழுக்க தான். சரி, யூடியூப்ல இத்தனை வீடியோ போடுற, இத்தனை இது பண்ற, நீ வேலைக்கு போறது இல்ல, வீட்டுல தானே இருக்குதே, இதுல இருந்து நீ சம்பாதிச்சுட்டு இருக்குது இல்ல அப்படின்னு கமெண்டா? ஆமா. வேலைக்கு போயிட்டு வந்து மனுஷன் நிம்மதியா உட்காந்து டீ குடிச்சிட்டு ஜாலியா இருப்பேன். ஃபர்ஸ்ட்ல ஜாலியா வந்தேன்னா டீயை குடிச்சிட்டு ஏதாவது பஜ்ஜி போண்டா வாங்கிட்டு சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு ஜாலியா போவேன், செல்ல நோண்டிட்டு அப்படி இருந்தேன். வந்தமா அறக்க பறக்க கூட மூஞ்ச கழுவு, மேக்கப் போடு, பொட்டை வெய்யி, பட்டன்லாம் நல்லா இருக்குதா, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பவர்ல அடிச்சு டக்குன்னு செல்ல வெய்யி, ஓகே டீயை வச்சு விட்டுவான். கொதிக்கிறதுக்குள்ள வந்து ஒரு வீடியோ எடுத்து போவான், மறுபடியும் போய் வடிச்சுட்டு வந்து ஒரு வீடியோ எடுப்பான். குடிக்க வீடியோ எடுத்து வச்சுப்பா, இது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. எடுக்கிறதுக்குள்ள டீ ஆறி போகும், அதனால பரவாயில்ல டைம் ஆகி போச்சுன்னு அப்படியே எடுத்து ஆறி போன டீ எல்லாம் குடிச்சிட்டு ஓடிடுவாரு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நாங்க இந்த யூடியூப்பை ரன் பண்ணி கொண்டு வந்தோம். ஓகே, உங்க யூடியூபோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ? ஆமா, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் யூடியூப்ல இருந்து வரல, ஆனா யூடியூப் மூலமா ஒருத்தவங்க ப்ரொமோஷனுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல பாப்பா, ஆமா, ரெண்டாவது பாப்பா இல்ல ஆமா, அப்பதான் 2 மாசம் என்னமோ. இந்த குட்டி பாப்பா தோ இந்த வாண்டுதான். அத கீழே இது பண்ணி கொடுத்துருவோம். அவங்களும் வந்து ஒர்க்குக்காக எடுக்கிறாங்க ஆளுங்க, அதுக்காக ப்ரொமோஷன் பண்ணி கொடுன்னு சொல்லி அந்த ப்ரொமோஷனுக்காக வந்து 300 ரூபா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அந்த 300 தான், 300 ரூபா அப்படின்னு. 300 ரூபாய் வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 300 ரூபாய்க்கு மதிப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து உழைச்சிருக்கோம், ஆனா வெறும் 300 ரூபா தான் அப்படின்னு சாதாரணமா தெரியல. நம்மளையும் ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்டு அதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அது யூடியூப்னாலதான், யூடியூப் மூலமா வந்ததுதான் அப்படின்னு பார்க்கும்போது அது அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. 300 ரூபா. பட் அதுக்கப்புறம் மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன அமௌண்ட் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கறத வந்து அடுத்த வீடியோல சொல்றோம். லட்சம், எத்தனை லட்சம் அப்படிங்கிறதையும்
அடுத்த வீடியோல சொல்றோம். ஸோ இப்போ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பட்டன்காக போட்டிருக்கோம். நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். உங்களோட லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி இந்த ஸ்டோரி விட அந்த ஸ்டோரி இன்னும் பெருசா போகும். லவ் யூ சொல்லாமையே லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு இவரு. லவ் யூன்னு சொல்லவே இல்லை. ஸோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. எப்படி ப்ரப்போஸ் பண்ணு அடுத்த வீடியோ சொல்றோம். நம்ம கமெண்ட் நம்மளுக்கு வந்து எல்லா சேனலுக்கும் வந்து கமெண்ட் பண்ணவங்க அதிகமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயே ஆகட்டும், இன்ஸ்டாலே ஆகட்டும், யூடியூப்லயே ஆகட்டும், எதுல வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எந்த வீடியோமே கமெண்ட் பண்ணாம இருந்ததே இல்லை. அவங்க பேர் வேற, ஆனா நான் வந்து இதுல அவங்களோட ஐடி பேர் மட்டும் சொல்லிடுறேன். ரியா ஸ்ரீ. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அப்போ இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா இந்த டைம்ல போடுங்க நல்லா போகும், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னவங்க பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு தாமரைக்கண்ணன். அவங்க கீர்த்தி தாமரை. அவங்களும் சேனல் வச்சு ரன் பண்றாங்க. கீர்த்தி தாமரை யூடியூப் சேனல். அவங்க பாத்தீங்கன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னான், நீ இப்போ அப்படி எல்லாம் போடாதா, என்ன எடுத்தாலும் எந்த டைமுக்கு எடுத்தாலும் அப்படியே போட்டு விடாத. ஸோ ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சுக்க, டெய்லியும் இந்த டைம்னா இந்த டைமுக்கு தான் நான் வீடியோ வரும் என்னோட வீடியோ அப்படிங்கிற மாதிரி. நீ அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் பரவாயில்ல, எந்த டைமுக்கு எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஷெட்யூல்டு வச்சு போட்டு விட்டுரு. டைட்டில் மட்டும் போடாத, டிஸ்கிரிப்ஷன் கொடு, டேக் கொடு. ஸோ ஒரு இந்த மாதிரி எல்லாமே சொன்னது அவன் தான். ஸோ கன்சிஸ்டண்டாக போடு, டெய்லி வீடியோஸ் போடு, கேப் விட்டுறாத அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தான். ஸோ அவனுக்கு ஒரு தேங்க்யூ. கீர்த்தி தாமரை அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நீங்க பெரிய ஆளு, நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுது, உங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்குது, வசதி இருக்குது, சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஸ்டாண்ட் இருக்குது, மொபைல் இருக்குது, அப்படியெல்லாம் இல்லை. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஆள் தான். ஸோ அதனால் வந்து நம்ம பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அதனால் உங்களுக்கு வியூஸ் வரும், எங்களுக்கு அப்படி வராது அப்படின்லாம் இல்லை. நாங்களும் அந்த 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து தான் மேலே வந்தால், 0 வியூஸ்லேருந்து தான் வந்தோம். ஸோ லட்ச வியூஸ் டச் பண்ணிட்டும் கூட நாங்கள் மறுபடியும் திரும்பவும் அந்த 10 வியூஸ் 20 வியூஸ் அந்த ரேஞ்சுக்கும் போயிருக்கிறோம். 0க்கும் போயிருக்கிறோம். வியூஸே போகாமையும் இருந்திருக்குது. பல வீடியோக்கள் இருந்திருக்கு. ஆனால் அதுக்காக விட்டுட்டு போலான்னு தோணுனாலும் மறுபடியும் சப்போர்ட்டா இருந்து, இல்லை பண்ணலாம், நம்ம தொடர்ச்சியா போடுவோம், கண்டிப்பா மேலே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டா இருந்தது என் ஆருயிர் மனைவி தான். ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு என்ன, நீங்க வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. 2 குழந்தை இருக்குது. 2 குழந்தையும் நான் தான் மேனேஜ் பண்ணிக்குவேன். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வீடியோவும் நாங்களே தான் எடுத்துக்குவோம். ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பெல்லாம் நிறைய வந்துச்சு, போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு படத்தோட காமெடியா இருக்கும். ஸோ அதுல வந்து மனைவி வந்து புருஷனை திட்டுற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ ஒரு சீன் இருக்கும். அப்ப நீ வந்து புருஷனை அடிப்பியா, புருஷனை வாடா போடான்னு பேசுவியா, புருஷனை அடிக்கிறதுக்கு கை வாங்குவியா, புருஷனை சட்டையை பிடிப்பியா, அவன் மேல கால் போடலாமா, அவன் முன்னாடி திமிரா பேசலாமா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும். நீ எல்லாம் பொம்பளையா, உனக்கெல்லாம் என்னது குடும்பஸ்தியா, நிறைய பேட் கமெண்ட் எல்லாம் அளவே இல்லாம தான் வந்துச்சு. பயங்கரமா திட்டுவாங்குவா, இவதான் திட்டுவாங்குவா. ஏன்னா வடிவேல் கோவை செல்லம் அப்படின்னா கோவை செல்லம் வடிவேல் அடிக்கத்தான் செய்வாங்க. ஸோ அடி வாங்கிதான் ஆகணும். ஸோ அப்ப என்ன பண்ண முடியும், புருஷனை நீ கை நீட்டு அடிக்கிற, நீ எல்லாம் வந்து பொம்பளையா, குடும்ப பொண்ணா, தமிழ்நாட்டு பொண்ணா, ஆச்சா போச்சான்னு கண்டமேனிக்கு திட்டுவாங்க. என்ன இப்ப கொஞ்சம் அந்த இது கம்மியாயிருக்கு. இப்ப அதெல்லாம் கம்மி ஆயிருச்சு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி போடுறது இல்லையே, என்னமோ தெரியல. கமெண்ட் பண்றவங்களுக்கு நாங்க ரிப்ளை இது வரைக்கும் பண்ணாம இருந்ததே இல்லை. என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி, அவங்க பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ரிப்ளை பண்ணிடுவோம். ஒரு இப்போ பாத்தீங்கன்னா அந்த பட்டுக்கோட்டை அம்மாவில் அந்த பாட்டு நிறைய சாங் டான்ஸு வீடியோஸ், மேக்ஸிமம் டான்ஸ் ஆடும்போது பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ள செப்பல் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து மைனரு வீட்டுக்குள்ள செப்பல் போட்டு தான் டான்ஸ் ஆடுவாரு, மாப்பிள்ளை செப்பல் இல்லாம இருக்கவே மாட்டாரு அப்படின்னு. எப்படின்னா நக்கலாவல்ல, இது வந்து கமெண்ட்ல மட்டும் கிடையாது, நேர்லயுமே நாங்க பார்த்துக்க எங்க கண் முன்னாடியே பெரிய இவனா செருப்பு போட்டிருக்கு,
இந்த மாதிரி பேசி முகத்துக்கு முன்னாடியே அப்படி இதெல்லாம் எங்களுக்கு ரியாக்ஷன் வந்திருக்குது. ஆனா செப்பல் போடுறாங்க அப்படிங்கும்போது நாங்க வெளியில யூஸ் பண்ற செப்பல் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு மேல நிக்க முடியாது, ரொம்ப தூரம் லாங் வரைக்கும் நடக்க முடியாது. அதனால அவ வந்து செப்பல் யூஸ் பண்ணி சரி டான்ஸ்க்கு வந்து நம்ம ஆடணும், ஆனா கால் வலி இருக்குதே அப்படிங்கிறதுக்காக செப்பல் யூஸ் பண்ணி தான் டான்ஸ் ஆடினது. ஆனா அதுக்கு இப்படியெல்லாம் வந்துச்சு. சரி ஓகே. ஆனா அவங்களுக்கும் வந்து நாங்க அவங்க கமெண்ட் டெலீட் பண்ணவோ அல்லது ஸ்கிப் பண்ணவோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமே இல்ல, அவங்களுக்கும் போய் இதுதான் ரீசன், இதனாலதான் வந்து நான் செப்பல் போட்டுக்கிறேன் மத்தபடி அப்படின்னு வந்து செப்பல் ரொம்ப இதெல்லாம் சொல்லல. எங்க தெரியாதல்ல, அதாவது தெரியாதனாலதான் பேசுறாங்க. தெரிஞ்சும் பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. அதை வந்து நம்ம கேட்டுக்கவே வேண்டியது இல்ல, தெரியாம கேக்குறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வந்து நாங்க ரிப்ளை கொடுத்தோம். நீங்களும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா பண்ணலாம். யூடியூப் தான் அப்படின்னு இல்ல, எந்த ஒர்க் பண்ணனாலும் எனக்கு வரல அப்படின்னு விடாம கண்டினியூவா பண்ணணும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வரல அப்படின்னு விடக்கூடாது. நாங்க 2022 ஆரம்பிச்சோம், இப்ப 25, 3 வருஷம். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து பண்ணிருக்கோம். கண்டிப்பா யாராலையும் இது பண்ண முடியும். யார் சப்போர்ட்டும் வேண்டியது இல்லை. நீங்க உங்க லட்சியத்தோட நீங்க முன்னேறி போனீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா வாங்க முடியும். எல்லாருக்கும் நன்றி. சோ உங்களோட பொன்னான நேரங்கள்ல ஒதுக்கி எங்க வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா எங்களோட ரெவென்யூ, யூடியூப் இன்கம் அப்படிங்கறத பத்தி, அது எப்படி வந்தது, எவ்வளவு வந்தது, ஸோ எதன் மூலமா வந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் தெளிவா சொல்றோம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள், நாங்க எப்படி இதுல எப்படி வந்தோம், எதெல்லாம் கத்துக்கிட்டோம், எதெல்லாம் தேவை அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்போம். கண்டிப்பா சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், அதை நாங்க இந்த வீடியோல சொல்லல, அடுத்த வீடியோல நான் உங்களைய அந்த சர்ப்ரைஸோட பார்க்கலாம். சில்வர் பிளே பட்டன் அச்சீவ் பண்ணியாச்சு. அடுத்த அச்சீவ்மெண்ட் கோல்டு பட்டன். ஸோ உங்களுடைய ஆதரவோட, உங்களுடைய சப்போர்ட்டோட கண்டிப்பாக அதையும் அச்சீவ் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட்ல, குறை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.